வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி அவுட்ரு பைப்லைன் அடிக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது குறும்பாரத்தில் உள்ள ஏரியா, நெடுங்காடு ஏரியாவில் உள்ளது. இது 3 இன்ச்சு ரெயின் வாட்ரு பைப்பு 3 இன்ச்சு பைப்பு இறக்கிட்டு இதுலேருந்து 2.5 நம்ம பாத்ரூம் மேலே இருக்குது டாய்லெட்டு, அது கன்சீல் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் 2.5 பைப்பு ஜாயின் பண்ணிவிட்டு 3 இன்ச்சாவே இறக்கி விட்டுட்டோம். இங்கே பைப்பு நேராக தூக்கி விட்ருக்காங்க, கொத்தனாரே தூக்கி விட்ருக்காங்க. தர போகிறதுக்கு முன்னாடி அவங்களே தூக்கி விட்ருக்காங்க. அதனால் அதில் கனெக்ட் பண்ணி போனாங்க. இதில் ரெயின் வாட்டரும் ப்ளஸ் வேஸ்ட் வாட்டரும் வருது. இது 4 இன்ச்சு டாய்லெட் அவுட்லெட்டு. இங்கே இப்போ அந்த மேலே போகிறதுக்கு பாதை இருக்கிறதுனால இங்கே ஏர் வைக்காமல் இதுலேருந்து எள்ளு போட்டுட்டு இது வழியாக கொண்டு வந்துட்டு இந்த சைடு டீ போட்டு இதுக்கு ஏர் தூக்கி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சைடில் பாதையாக இருக்கிறதுனால ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருக்கோம். இந்த சைடு கீழே ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, அந்த வழியாக தான் அவுட்புட் எடுத்து லைனை தள்ளிட்டு போனோம். அந்த வீடியோ ஒர்க் பார்க்குற வீடியோ தான் போட முடியல, கொஞ்சம் வேலை பார்க்குறப்ப ஃபுல்லாக போட முடியல. கேமரா செல்லு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எடுக்கவும் முடியல. செல்லில் தான் நான் கேமரா எடுக்கிறேன். இது ரெயின் வாட்டர் பைப்பு. இது கூரை ஸ்லாப் எடுக்கிறதுனால பக்கத்தில் சன்சைடு மட்டும் அடிக்கிறதுனால அது நேரம் இறக்கிட்டு கிச்சன் வேஸ்ட் வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கும் பைப்பு தூக்கி விட்ருக்காங்க, தர போடுறப்பே போட்டிருக்காங்க. இந்த ரெயின் வாட்டர் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது கனெக்ட் பண்ணுறப்ப வீடியோ போடுறேன். இது எல்லாத்தையும் கிச்சன் வாட்ரு எல்லாத்தையும் சேர்த்து ரெயின் வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து இறக்கி விட்டுட்டோம். இது டேங்க் அவுட்புட்டு. இதுக்கு மேலே பாத்ரூம் அடிஷனலாக கட்டி அதில் வச்சாச்சு. வால் வச்சுட்டு இப்போ இந்த லைனை கொடுத்துட்டு பழைய லைன்லேயே கனெக்ட் பண்ணி விட்ருக்கோம். நாங்கள் பழைய லைன்லேயே இருக்கிற வட்டத்துக்கு நம்ம 45 போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இது டீ போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இது 1:3 ரெடியூசர் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அது வரைக்கும் 1 இன்ச்சு பைப்பை கொண்டு வந்துட்டோம். மேலே டீ போட்டு இது 45 என்னத்துக்கு போட்டோம்னா 4 இன்ச்சுக்காக போட்டது. இன்னொரு லைன் 1 இன்ச்சு கிச்சனுக்கு போகிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். கிச்சனுக்கு போகுது அந்த 1 இன்ச்சு லைனு. கீழே இந்த 3/4 லைன் கார்பரேஷன் வாட்டர் பக்கத்துலேயே வாட்டர் டேங்க் இருக்கிறதுனால இங்கே ப்ரெஷர் மேலே கிச்சனுக்கு மட்டும் வேணும்னு சொன்னாங்க. அதனால கொண்டு இதுக்கிட்ட வச்சுருக்கோம். இதுக்கு கார்பரேஷன் வாட்டர் இருக்குது பாருங்கள், அந்த பைப் லைனில் கனெக்ட் பண்ணோம். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கிறதுனால பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதனால் பாத்ரூம் உள்ளார மோட்டர் இருக்குது. அது வழியாக இன்புட் ஆகி டெலிவரி ஆகிறதுக்கு டெலிவரி பைப்பு 3/4 அடித்தாச்சு. இப்போ பழைய பைப் லைன் இருந்தது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணியாவது ஃபுல்லாக கழட்டி விட்டுட்டோன்னா ஃபுல்லாக அவங்க மாவு வைக்கணும், மாவு வச்சு பட்டி பார்த்து இது பண்ணிடுவாங்க, பெயிண்டிங் அடிச்சிடுவாங்க. இந்த பைப் லைனை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது எண்டு கப் போட்டு இது வரைக்கும் லைன் நிற்கிது. எல்லாத்தையும் பானியெல்லாம் பிடிங்கி ரிமூவ் பண்ணியாவது ஃபுல்லாக. இது வாட்டர் டேங்க் ஏரியா, வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த டாய்லெட்டுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. இது கரெக்டாக கரெக்டான அளவுக்கு இருக்குது. கரெக்டாக டீ போட்டு ஏருக்கு தூக்கி விட்ருக்கோம். கீழே இந்த மேலேருந்து ஆஃப் பண்ணுற மாதிரி வால்வு வச்சுருக்கோம். மேலே மோட்டர் டெலிவரியும் கொண்டு 3/4 கொண்டு இறக்கி விட்ருக்கோம். ஓவர்ஃப்ளே அதில் டேங்க் நெப்பில் இருந்ததுனால இதில் வச்சு இதுக்கிட்ட போட்டாச்சு. இப்போ இந்த ஓவர்ஃப்ளே லைன் இதில் ட்ராப் அடிக்குது, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க, அதையும் அடிக்கணும். நான் இதில் எண்டுக்கு போய் எல்லாத்தையும் போட்டு ரெடியாக பண்ணியிருக்கோம். இந்த கூரை இதுவாக இருக்கிறதுனால நம்ம பாத்ரூம் அடிஷ்னலாக இது போடுற மாரி இருக்குது. பாத்ரூம் தனியாக பாத்ரூம் மேலே தான் உட்கார வைக்கிற மாரி இது கிச்சனுக்கு போகிற லைனு. கிச்சனில் பார்த்தா கார்பரேஷன் வாட்டர் ஒன்று, டேங்க் வாட்டர் ஒன்று வச்சுருக்கோம். ஆர்ஓ வாட்டருக்கும் தனியாக வச்சுருக்கோம். எப்பயும் நார்மலாக போடுற செட்டிங்கை தான் போட்டு கரெக்டாக வச்சுருக்கோம். வேஸ்ட் வாட்டர் லைனும் கீழே பொத்து விட்டு வச்சுருக்கோம். இந்த சைடு கிச்சனோட டெலிவரி வேஸ்ட் வாட்டர் லைனு எல்லாமே வந்திருக்கு. இப்போ 3 இன்ச்சு லைனு அது வழியாக கொண்டு இது கார்பரேஷன் வாட்டர் லைனு. இது டேங்க் வாட்டர் லைனு. டேங்க் வாட்டர் இன்புட்டு கொடுத்தாச்சு. மேலே உள்ளார போய் ஆர்ஓ வாட்டருக்கு சிங்கு டேப்புக்கு போயிடும். இது கார்பரேஷன் வாட்ரு. இதையும் சைட்டாக இறக்கி விட்டது கீழே இருந்து பார்த்தோம். இது வேஸ்ட் வாட்டர் லைனு. வேஸ்ட் வாட்டர் லைனை ஏர் வச்சுட்டு இது வழியாக லைனை கொண்டு இதில் 2.5 எள்ளு போட்டுட்டு ரெடியூசர் அடுத்தது போட்டுட்டு 3 இன்ச்சு ரெயின் வாட்டரோடு சேர்த்து இறக்கிட்டேன். ஏன்னா 2 லைன் போட்டால் இன்னும் பைப்பு ஜாஸ்தியாக தெரியும் உங்களுக்கு. இது சின்ன ரெயின் வாட்ரு ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்ம வேஸ்ட் வாட்டரை அதிலே கனெக்ட் பண்ணி நம்ம தோட்டத்துக்கு விடுற மாரி தான் இருக்குது. அது
இப்போ மற்ற ஒர்க்கை தான் முடித்த பிறகு நான் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.